ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம பாடி லாங்குவேஜை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பாடி லாங்குவேஜ் சீரிஸோடைய கடைசி வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி நம்ம பாடி லாங்குவேஜையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் எப்பயுமே சிங்கில் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சிங்கில் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாயால் நான் பேசுகிற வார்த்தைகளும் என்னுடைய உடலால் நான் கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களும் சிங்கில் இருக்கா இல்லையா, ஒன்றா இருக்கா இல்லையா, ஒன்றா இருந்தால் என்ன கிடைக்கும், ஒன்றா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. இந்த பாடி லாங்குவேஜ் சீரீஸையும் நம்ம சைக்காலஜி இன் தமிழ் யூடியூப் சேனல்லையும் வர வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜும் எந்த அளவுக்கு சிங்கில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக தெரிவோங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம பேசுறது சிலருக்கு போர் அடிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, செகண்டாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நம்ம உடல் இருக்குது. ஸோ நம்ம பாடி மேலே கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ நம்ம பாடி லாங்குவேஜை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பேசுறதும் ஒரே விஷயமா இருது, உங்களுடைய பாடி லாங்குவேஜும் ஒரே விஷயமா இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம உடலும் சொல்லணும், நம்ம வார்த்தைகளும் சொல்லணும் அப்படின்றது முக்கியங்க. அன்பார்ந்த நண்பர்களே அப்படின்னு சொல்றேன் நான். அப்படி சொல்லும்போது அன்பார்ந்த நண்பர்களே அப்படின்ற இந்த டோன் யூஸ் பண்ண எப்படி இருக்கும், அன்பார்ந்த நண்பர்களே அப்படி சொன்னா எப்படி இருக்கும், அன்பார்ந்த நண்பர்களே அப்படி சொன்னா எப்படி இருக்கும். 3 டொனாலிட்டிக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. நான் எப்படி பேசுறேன்னு இது இருக்கும் நீங்க கண்ணால கூட பார்க்கல, ஆனா கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி பேசிருப்பேன் அப்படின்ற பிம்பம் போயிருக்கலாம் உங்களுக்கு. 3 இடத்துலயும் நீங்க என்ன 3 விதத்துல பர்சீவ் பண்ணிருப்பீங்க, 3 விதமா நீங்க என்ன கணக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாய்ஸும் ஒரு பாடி லாங்குவேஜ் தான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜும் ஒரு வாய்ஸ் தான் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வாய்ஸோட டொனாலிட்டியும் உங்களுடைய பாடி லாங்குவேஜும் எப்பயுமே சிங்கில் இருக்கணுங்க. சரி, அப்படி சிங்கில் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாடி லாங்குவேஜை மக்கள் எப்பவுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு இவங்க கிட்டேருந்து ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்றத கணக்கிடுறதுக்காக. அப்படின்னா எப்பயுமே என்ன யோசிக்கிறாங்க, நெகட்டிவாக யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த விஷயத்தை நெகட்டிவாக தான் எடுத்துப்பாங்க. சரி, உங்கள் பாடி லாங்குவேஜ் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தால் அப்பயும் நெகட்டிவ் தான் எடுத்துப்பாங்க. ஏன், மக்களுக்கு பயம் அதிகம். ஸோ எப்பயுமே உங்களுடைய பாடி லாங்குவேஜா வாய்ஸா அப்படின்னு வரும்பொழுது எந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கோ அதை தான் மக்கள் முதல்ல எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், எப்பயுமே சிங்கில் இருக்க மாதிரி பேச பழகுங்க. அது எப்படி என்னுடைய பாடியை நான் வார்த்தைகளோட சிங்க் பண்ணுறது, நான் எப்படி என்னை கான்ஃபிடென்ட்டாக மாற்றிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம், எப்படி பாசிட்டிவான ஒரு பாடி லாங்குவேஜை வச்சுக்கிறது மூலமா நம்மளுடைய மைண்டையும் நம்ம கான்ஃபிடென்ட் ஆகிக்கலாம், நம்மளுடைய உருவத்தையும் நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.